ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்களுக்கு கார்த்தி சரோ. இன்றைக்கி வந்துட்டு என்ன விலாக் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தம்ப்ளைன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, எங்கள் அம்மாச்சி ஊருக்கு தான் வந்து நாங்கள் 4 பேர் வந்து கிளம்ப போகிறோம். அதோட விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கே போய் ஒரே பாட்டு சவுண்டாக தான் இருக்கும், எதுவும் பேச முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். விலாகெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா போன வேகத்திலே வரப்போகிறோம். அது ஏன்னா தம்பிக்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கனால வந்துட்டு வர சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் போகலைங்களா, சரி அதுக்காக சரி போயிட்டு தலையை காமிச்சிட்டு வந்துடலாம். பரணி வேறு பார்க்கணுன்னு அப்பச்சி வேறு சொல்லிகிட்டே இருந்தாங்களா, சரி போய் காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். ஏன்னா ஜாலியாக இருந்தாலுமே போய், ஏன்னா நாங்கள் அக்கா தங்கச்சி 3 பேருமே எப்போவுமே ஒரு திருவிழானா ஒன்றா இருப்போம். ஆனால் வந்து இப்போது எந்த சில சூழ்நிலைகள்னால வந்துட்டு எங்களால் இப்போ ஒன்றா இருக்க முடியறதில்ல, அவ்வளோதான். இப்போ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா வந்துட்டு ஊருக்கு வந்து நாங்கள் வந்துட்டோங்க. அதாவது பார்த்திங்கன்னா நோம்பினா எல்லாம் வந்து 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. நாங்கள் வந்து அப்போதைக்கு கிளம்புற ஐடியாவில் தான் நாங்கள் வந்தோம். சொல்லிகிட்டே இருந்தாங்க, தம்பி 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வாங்க, பார்க்கணும், வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதனால தான் சரி வரலான்னு சொல்லிட்டு நானும் மாமா தம்பி நாங்கள் 4 பேருமே வந்துட்டு கிளம்பி வந்துட்டோம். ஈவினிங்கே கிளம்பி இங்கே 7 மணிக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் பொங்கல் மாவிளக்கு எடுக்கிறதா இருந்தது. அம்மா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க. சின்ன தம்பி பெரிய தம்பி பார்த்ததுமே வந்து தாத்தா வந்து கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம்லாம் பேசிவிட்டு பேரனை வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு அப்புறம் அவர் டிவி பார்த்துட்டு இருந்தாருங்க. அதுக்கப்புறம் சரி என்ன சமையல் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி போய் பார்த்தேன். இட்லி வந்து அம்மா வந்து ஊற்றி வச்சுருந்தாங்க. ஒரு அரிசி இட்லி வந்து எடுத்து ஹாட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. சரி குழம்பு என்னென்னு பார்க்கல, நான்வெஜ்ஜு தான் செஞ்சுருந்தாங்க. கோழி வந்து வறுவல் பண்ணிவிட்டு அதில் வந்து சாறு வந்து வச்சுருந்தாங்க. இட்லிக்கு சூப்பராக இருக்கும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்து தம்பிக்கு தான் நான் போட்டு ஊட்டி விட்டேங்க, தூக்கம் வருதுன்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வந்து கலர்ஃபுல்லாக லைட்டிங்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதில் காமிக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். இது வந்து இந்த நோம்பி வந்து மாசி மாதத்தில் வர்றதுங்க. இது வந்து பெரிய நோம்பின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து 2 நாள் நாடகம் போடுவாங்க. இன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி என்னமோ கருப்புசாமி நாடகம்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இந்த நாடக குழு அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அவங்க தான் வந்து நாடகம் வந்து போடுவாங்க. எப்போவுமே பொன்னர் சங்கர் இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்கிற மாதிரி நாடகங்கள் தான் வருஷம் வந்து நோம்பி சாட்டினாலே இது வந்து போடுவாங்க. இன்றைக்கி அந்த நாடகம் இருந்ததுங்க. நாங்களாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இருந்தோம். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து தாத்தா போய் பார்த்தேன். அச்சி போய் பார்த்ததுக்கப்புறம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு, கால் தான் ரொம்ப சொரந்துக்குச்சு, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி அது அப்படி தான் இருக்கும் அப்ச்சி, கொஞ்சம் வயசாகிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தோம்னா அவங்க கொஞ்சம் நிறைய சொல்லுவாங்க, அழுக ஆரம்பிச்சிருவாங்க சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து அம்மாச்சி வந்து சேலை கட்டியிருந்தாங்க. அதை சொல்லிட்டு இருந்தேன். மஞ்சள் கலரில் இன்றைக்கி வந்து மங்களகரமாக சேலை கட்டியிருக்கேன், நல்லாயிருக்கு பளிச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அம்மாவே சொன்னேன், பொண்ணு அதாவது அம்மா தான் வந்து இந்த சாரீ கட்டியிருக்காங்கன்னா பொண்ணு இதே கலரில் வந்து கொஞ்சம் பழைய சிலையாட்டை கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்பனும் மகனும் வந்தோடனே நான் கரூர் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எக்ஸல் விட்டுட்டு வந்திருந்தோம். அந்த எக்ஸல் எடுத்துகிட்டு வந்து கரூர் வந்து கிளம்பிட்டாங்க. எதுக்காக போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு சட்டை பேண்ட்டெல்லாம் எடுக்க வந்து போயிருந்தாங்க. எக்ஸல்லே போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கிளம்பிட்டாங்க. 2 பேரும் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. ட்ரெண்ட்ஸு அப்புறம் இன்னொன்று 2, 3 கடையெல்லாம் சொன்னாங்க. இந்த கடையெல்லாம் ஏறி இறங்கி தான் 2 பேரும் சட்டை பேண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவிளக்கு எடுக்க நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மைக்கில் வந்து அலௌன்ஸ் பண்ணாங்க. அம்மா வந்து மாவிளக்குலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு போயிட்டாங்க. அந்த ட்ரம் செட்டு அதெல்லாம் தட்டிட்டு எல்லாம் வந்து எல்லாத்தையும் அழைச்சிட்டு போவாங்க இல்லைங்களா மாவிளக்கு, அந்த மாதிரி தான் மாவிளக்கு வந்து அழைச்சிட்டு போனாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா மாவு நாங்களாம் வந்தால் ஊர் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுருந்தாங்க. மாவிளக்கு மாவு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் அம்மா வந்து அந்த பக்கம் எல்லாமே தட்டிகிட்டு இருந்தாங்களா, சரி நான் இந்த வழியில் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த வழியிலேருந்து அழைச்சிட்டு போவாங்க.
அம்மா வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் வந்து சாரி கட்டிட்டு வரலைங்களா, சரி வந்ததே போகிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல. அம்மா தான் வந்து போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன பார்த்திங்கன்னா இந்த நாடக மேடை, இந்த மாதிரி மேடை யார் யார் ஊரில் இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் தாங்க இன்றைக்கி வந்து அந்த கருப்பராய சாமி நாடகம் வந்து போட போகிறாங்க. அதுக்கப்புறம் மாவிளக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வான வேடிக்கைலாம் விடுவாங்கங்க. இந்த புஸ்வானெல்லாம் வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே அங்கேருந்து மாவிளக்கு தட்டு எடுத்துகிட்டு வேகமாக ஓடி வந்து அவங்கவுங்க இடத்த பிடிச்சி நின்றுப்போம். ஏன்னா நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் அப்படித்தான் வந்துட்டு நான் இந்த இடத்துல அந்த இடத்துல வந்து நிற்போம். அதே மாதிரி தான் எல்லோரும் வந்து மாவிளக்கு தட்டு கொண்டு வந்து வச்சுட்டு நிற்கிறாங்க. மாவிளக்கு வந்து ஒவ்வொரு தட்டுலேயும் வந்து உடச்சி வந்து தேங்காய் பழம் உடச்சி மாவிளக்கு கொஞ்சம் எடுத்துட்டு தான் போடுவாங்க. அதுக்காக தான் அங்கே வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் மாவிளக்கு உடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்து வான வேடிக்கை விடுவாங்க. அது விட்டாலே வந்து மாவிளக்கு உடைக்கிறாங்கன்னு சொல்லி நினச்சிக்கலாங்க. எல்லோரும் வந்து அவங்கவுங்க வந்து நின்றுட்டாங்களா, எல்லாருமே அவங்க வீட்டில் போயிருந்தாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் மட்டும் தான் போயிருந்தோமா. என் தங்கச்சியெல்லாம் வரல, ஒரு நாள் வந்துட்டு போகிறதுக்கு வராட்டின்னா மே மாதம் லீவுக்கு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே தான் அம்மா நிற்கிறாங்க. அது கூட்டத்தில் வந்து தெரியாது உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா வான வேடிக்கை வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பட்டாசாக வந்து வெடிச்சிட்டு இருந்ததுங்க. டொம்மு 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 டொம்முன்னு. எப்பவுமே நோம்பினா அம்மாச்சி வீட்டுக்கிட்டே அந்த ஸ்பீக்கர் இருக்குங்களாம் தூங்கவே முடியாதுங்க. சவுண்டு அவ்வளோ சவுண்டாக இருக்கும். அதுவும் இந்த நாடகம்லாம் போட்டாங்கன்னா விடிய விடிய 6 மணி 7 மணி அப்படியெல்லாம் வந்து நாடகம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. தூங்கவே முடியாது. அவ்வளோ சவுண்டாக இருக்குது. ஏன்னா கோயில் பக்கம், இந்த வேப்ப மரமும் பக்கம், நாடக மேடை பக்கம். அப்புறம் எப்படி இருக்குங்க ஸ்பீக்கர் காதை கிழிக்கும் இல்லைங்களா. அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதெல்லாம் ஒரு மெமரிஸ்ங்க. சின்ன பிள்ளையா இருக்கையிலலாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போலாம் எங்கெங்க போக முடியுதுங்க. ஸ்கூலு காலேஜு டைம் இல்லை, ஒர்க்கு அப்படிங்கிறனால வந்து போகவே முடியறது இல்லைங்க. இந்த மே மாதம் லீவுக்கு போய் இருக்கிறதா ஒரு 5 நாள் 6 நாள் கருக்குன்னு இருப்போங்க. இப்போலாம் போக முடியறது இல்லைங்க. அப்புறம் இந்த வான வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு வான வேடிக்கையெல்லாம் வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தேங்க. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெமரபிள் தாங்க. ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுக்கலாங்க. அடுத்த வருஷம் நம்ம இதை பார்த்துக்கலாங்க. அதுக்காக தான் வந்து வீடியோஸ் எடுக்கிறது, போஸ்ட் பண்ணுறதே. வான வேடிக்கைலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து மாவிளக்கு உடச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்கங்க. நான் எப்போவுமே ஊருக்கு போகையில அம்மாச்சி ஊரில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டிட்டு போயிடுவேன். தேங்காய் சொல்லியிருந்தேன். தேங்காய் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க ஒரு 10 காய். அதையும் ஒரு மூட்டையில் வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இவர் யாருன்னு சொல்லலாம், இவர் பேர் வந்து பெருமாளுங்க. நான் வந்து சின்ன குழந்தையாலிருந்து இவர் வந்து என்னைய வந்து பார்க்குறாருங்க. எப்போவுமே என்னை பேர் சொல்லி தான் சரோஜா சரோஜான்னு தான் கூப்பிடுவார். என்னை பார்த்ததுமே வந்து பிள்ளையாரெல்லாம் இருக்காங்களா எல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கார். இவர் வந்து பண்ணையத்தில் வேலைக்கு இருப்பாங்க இல்லைங்களா, அவர் தான் இவர். ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு பாட்டெல்லாம் பாடுவார். நிறையா பாட்டு, சூப்பர் சூப்பர் பாட்டு. நான் வந்து ஒரு டைம் கிணத்துலலாம் விழுந்துட்டேங்க. அப்போ கொஞ்சம் சுயநலவில் அதப்போலாம் வந்து இவர் தான் வந்து பாட்டெல்லாம் வந்து பாடுவார். சரோஜாக்கு எனக்கு நான் பாடுற பாட்டுனா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டெல்லாம் வந்து பாடுவார். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு பாட்டு வந்தெல்லாம் பாடினார். அந்த பாட்டு நான் வந்து போடலாங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மைக்கில் வந்து பாட்டு போட்டுட்டு இருந்தாங்கங்க. அந்த பாட்டு சவுண்டு இது போட்டால் காப்பிரைட் வந்துடும் இல்லைங்களா, அதனால தான் நான் போடலை. பாருங்கள் பாட்டெல்லாம் பாடுறாரு எப்படின்ட்டு. இவர் என்ன பாட்டு பாடுறாருன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு சாப்பிட்டு மாமாக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. போகிறதுக்கு முன்னாடி அப்புறம் இவர் கையில் ஒரு 10 100 கையில் கொடுத்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அம்மா வந்து நாளைக்கு வரதா இருந்தாங்க. அவ்வளோதாங்க இந்த விலாகுங்க.